6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு சத்து மாவு கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற மாதிரினா ஃபில்டர் பண்ண வேணாம், ஆனால் பேபிக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அதில் கட்டி இல்லாமல் கரைக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கீழே அடியில் தங்கிடும். திரும்பி நீங்கள் கலக்கிட்டு தான் அதை ஊற்றணும். ஊற்றிக்கிட்டே கலரி விடணும். கைவிடாமல் கலரிக்கிட்டே வந்தோன்னா கூழ் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ அவ்வளோதான், அது குக் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பேபிஸ்க்கு கொடுக்கும்போது சால்ட்டோ சுகரோ எதுவும் இல்லாமல் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்ற மாதிரினா சால்ட்டு சுகர் சேர்த்து குடிக்கலாம். மீதி வச்சு திரும்ப கொடுக்கக்கூடாது, குக் பண்ணி அப்போ கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும் 12 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேபி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.